இல்லை, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர். நீண்ட காலமாக பாராளுமன்ற உறுப்பினர், மத்திய அமைச்சர், இப்படி பல்வேறு பொறுப்புகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவர். இதுவரைக்கும் இந்தியாவிலையும் சரி, உலகத்திலேயே கூட யாரும் கம்யூனிஸ்டுகளை பார்த்தா அவங்க சுயநலவாதிகள் அப்படின்னு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை சொல்கிறத யாரும் மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் எவ்வளவு கடுமையான அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகளுக்கு மத்தியில், ஒரு கொடுமையான வறுமைக்கு மத்தியில், பொருளாதார ரீதியாக கடுமையான சிரமத்துக்கு மத்தியில் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே தங்களை அர்ப்பணித்து கொண்டிருப்பவர்கள் கம்யூனிஸ்டுகள். அது உலகத்துக்கு பூரா தெரியும், இங்கே இருக்கிற மக்களுக்கும் தெரியும். அவர் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமற்ற முறையில் திரு ராஜா அவர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது என்பது பொருத்தமானதல்ல. அது அவர் அந்த கருத்தை திரும்ப பெற வேண்டும் என்பது தான் நான் வற்புறுத்த விரும்புகிறது. இது தேவையற்ற ஒரு சர்ச்சையை தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் தோழர்கள் மத்தியிலையும் திமுக மத்தியிலையும் தேவையற்ற ஒரு சர்ச்சையை உருவாக்குற மாதிரியான தன்மையில் அந்த கருத்துக்கள் என்பது இருக்கு. அவர் பேசினது குருஷேவ், ஸ்டாலின் போன்ற காலத்தில் இருந்ததை அவர் உதாரணமாக சொல்லியிருந்தாலும் கூட, இன்றைய சூழலில் இப்படி அவர் பேசியிருப்பது என்பது இப்போ இருக்கிறவங்களையும் சேர்த்து தான்ன்ற மாதிரி தான் மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். அவர் ஒருவேளை விளக்கம் சொல்ல, நான் பழைய காலத்தில் ரஷ்யாவில் ஏற்பட்ட சரிவு, ரஷ்யாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவு, அதை விட்டு சொன்னேன்னு கூட அவர் சொல்லலாம். ஆனால் மக்கள் மத்தியில் எப்படி போய் சேர்ந்துருக்குன்னா, இப்போ இருக்கிறவங்களை பற்றி தான் அவர் இப்படி சொல்லியிருக்காருன்ற மாதிரி தான் போய் சேர்ந்துருக்கோம். அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு அபிப்பிராயம், தவறான கருத்து. அதை அவர் திரும்ப பெற வேண்டும் என்பது தான் நான் சொல்ல விரும்புகிறேன்.